கட்சியின் தலைமை கழகம், சின்னம், கொடி இவையெல்லாம் எந்த பக்கம் இருக்கின்றனவோ அந்த பக்கம்தான் அதிமுகவின் தொண்டன் இருப்பான் என முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா கூறியுள்ளார். திருநெல்வேலி அதிமுக மாநகர மாவட்ட சார்பாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நெல்லை மேலப்பாளையத்தில் நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அன்வர் ராஜா அதில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பாரதி தன் தாய் தெய்வம் என்றான். ஆனால் நாங்கள் அந்த தெய்வத்தையே தாயாக பார்த்து வளர்ந்தவர்கள் என்றார். எனக்கு பிறகு எவர் ஒருவர் கடினமாக உழைத்து தன்னுடைய தலைமையை நிரூபிக்கிறாரோ அவர் இந்த இடத்தை அடைவார் என ஜெயலலிதா குறிப்பிட்டதாகவும், அதேபோல கட்சிக்காக கடுமையாக உழைத்து முன்னேறியவர் எடப்பாடி பழனிசாமி எனவும் அன்வர் ராஜா தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை நீதிமன்ற தேர்தல் ஆணையம் என அனைவரும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும், இதனால் 100% தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கிறார்கள் என்றும் அன்வர் ராஜா குறிப்பிட்டார். அதேபோல இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா போலவே எடப்பாடி பழனிசாமியும் ஆதரவாக இருந்து வருகிறார் என்று அன்வர் ராஜா தெரிவித்தார். பாரதி தன்னுடைய தாயை உமையவள் என்றான், தன்னுடைய தாயை தெய்வம் என்றான். ஆனால் நாங்களோ அந்த உமையவளையே எங்கள் தாயாக பார்த்து வளர்ந்தவர்கள் அவர்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். கட்சியினுடைய தலைமை கழகம், அந்த கட்சியுடைய இரட்டை இலை சின்னம், அந்த கட்சியினுடைய தலைமை, இதெல்லாம் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம்தான் அதிமுகவின் தொண்டன் இருப்பான் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.